ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா கருப்பு உளுந்த வடை. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி. இதை வந்து ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதை ஒரு 6 மணி நேரம் ஊறட்டு, அப்புறம் எடுத்து நம்ம வடை சுட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து வந்து 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் மிக்ஸி கப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த உளுந்தை எடுத்து போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், நான் உளுந்து வந்து அரைச்சிட்டு வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது மாவு. அப்புறம் மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நம்ம வடை சுட ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை வந்து இப்படி எடுத்து இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா உருண்டை ஷேப்புக்கு வரும். அப்புறம் சென்டரில் இப்படி ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வடைக்கும் தண்ணியில் ஃபஸ்ட்டு கை வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி சென்டரில் இப்படி ஓட்டை போட்டு இப்படி போட்டுக்கோங்க. வடை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இது வந்து கருப்பாக இருக்கிறதுனால அந்த உளுந்து வந்து வடை வேகிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் பார்த்து திருப்பி போட்டுக்கணும். இப்போ வடை வந்து நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கருப்பு உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு, வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.